யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 3 மாசத்திலேயே அவங்க அப்பாவை காப்பாத்தணும்னு அவங்க ஆசையா ஓட்டுன அந்த வண்டிய திரும்ப வாங்கி கொடுக்கணும்னு நீங்க இவ்ளோ சிரமப்படுறீங்க. நீங்க உங்க பொண்டாட்டிக்காக இவ்ளோ இறங்கி வரத பாக்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. நான் இதோ இந்த ஆளை 6 வருஷமா லவ் பண்ணி இவன் தான் வேணும்னு வீட்டுல அடம்பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். வந்து 1 வாரம் நல்லா பாத்துக்கிட்டான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டான். இப்ப தினம் குடிச்சிட்டு வந்து இப்படி வந்து படுத்துக்கிடுவான். வேலைக்கு போறதே இல்ல. கேட்டா நீ வேணா வேலைக்கு போன்னு சொல்றான். நான் சம்பாதிக்கிற காசுல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் குடிச்சிட்டு இப்படி சோம்பேறியா வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருக்கான். வேற வழி இல்லாம சகிச்சுக்கிட்டு இவன் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். உங்க பொண்டாட்டி உண்மையிலே அதிர்ஷ்டசாலி தாங்க. நீங்க சொன்ன மாதிரி இது எனக்கு வெறும் ஒரு வண்டி தான். இப்ப இது என்கிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருந்தாதான் சரியா இருக்கும். அதனால என் வண்டியை நான் தரேன், கவலைப்படாதீங்க. நீங்க இதை எடுத்துட்டு போங்க. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணா. ஒரு நிமிஷம். இந்தாம்மா, என்கிட்ட இப்போ பணம் எதுவும் இல்லை. அது வரைக்கும் என்னோட வண்டியோட ஆர்சி புக்கை நீ வச்சுக்கோமா. நான் உங்ககிட்ட நீ கேட்குற காசை கொடுத்துட்டு இந்த புக்கை நான் வாங்கிக்கிறேன். பரவாயில்லண்ணா, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க, காசு கிடைச்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு வாங்க, அது போதும்ண்ணா. இந்தாங்கண்ணா, வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோ மாப்ள, இந்தாங்க சாவி வாங்கிக்கோங்க. சிஸ்டர், இனிமேல் நீங்களும் எனக்கு சிஸ்டர் தான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்கிட்ட மாதிரி நிறைய வண்டி இருக்கு. நீங்க மெக்கானிக் செட்டு வாங்க, சூப்பர் வண்டி, நல்ல வண்டி எடுத்துறேன் நானு. சரிங்க அண்ணே. பாரதி, என்ன மன்னிச்சிரு. என் சூழ்நிலைக்காக தான் உன்னை வித்தேன். அதுக்கப்புறமும் என் கஷ்டத்துல நீங்க தான் எனக்கு துணைய வந்து நிக்கிற. ப்ளீஸ் பாரதி, என்ன மன்னிச்சிரு. என்ன மன்னிச்சிரு பாரதி. பாரதி, நீ வந்துட்டல, இதுக்கப்புறம் எனக்கு கவலையே இல்லை. நம்ம 2 பேரும் சேர்ந்து அப்பாவோட உயிரை காப்பாத்திடுவோம். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு பாரதி, எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. சிஸ்டர், இதெல்லாம் நேரம் இல்லை சிஸ்டர். டக்குனு வண்டி எடுத்துட்டு உள்ள போங்க, ரேஸுக்கு டைம் ஆச்சு. அண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஐயோ, தேங்க்ஸ்லாம் அப்படி சொல்லிக்கலாம் சிஸ்டர். டக்குனு வண்டி எடுத்து கிளம்புங்க. போங்க போங்க, ஜெயிச்சுட்டு வாங்க, போங்க. எடுங்க வண்டி எடுங்க. ஆன் பண்ணுங்க. போங்க போங்க போங்க. சித்தி, இந்து அக்காவோட பழைய வண்டி. அப்போ இனிமே இந்துவை யாராலையும் தடுக்க முடியாது. ஆமா, மாமா இவ்வளவு முட்டுக்கட்டை போட்ட அப்புறமும் வந்திருக்கானா? இவளை கண்டிப்பா ஜெயிக்க விடவே கூடாது. என்னடி இவ வண்டி ஓட்டிட்டு இருக்கா? போற போக்கு பார்த்தா இவ வின் பண்ணிடுவ போல இருக்க. ஆமாமா, இவளை விடக்கூடாது. இதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். இரண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காமல் அற்புதமா ஓட்டுறாங்கய்யா. ஆஹா, அருமையான பந்தயம். ஆஹா ஆஹா. என்னாச்சு சித்தப்பா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நம்ம இவ்வளவு தடங்கள் கொடுத்தோம், அதை மீறி அந்த வேலைக்காரி ரேஸ்ல கலந்துக்கிட்டா விஸ்வா. எங்க சித்தப்பா, எங்க இருக்கா அவ? அதோ அந்த துப்பட்டாவை கட்டிக்கிட்டு முதல்ல வந்துகிட்டு இருக்காளே, அவதான். சித்தப்பா, அவளை ஜெயிக்கவே விடக்கூடாது சித்தப்பா. நானும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாப்பா,
இதோ அக்கா கமான் கமான். சித்தப்பா இப்போ வரைக்கும் அவ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போயிட்டு இருக்கா. என்ன பண்ணலாம்? இரு விஸ்வா, அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். என் புருஷன் இந்துக்கு எதிராக ஏதோ சதி பண்றாரு. அது பாரு, அங்க ஒருத்த தோரணத்தை புடிச்சிட்டு நிக்கிறான் பாரு. அவங்கிட்ட இவர் ஏதோ சைகில சொல்றத நான் பார்த்தேன். அதுல என்னவோ இருக்கு கர்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கர்ணா. கர்ணா, அந்த கயிறு மட்டும் இந்த கழுத்துல பட்டுச்சு, அது கழுத்தையே கிழிச்சிடும். ஏதாவது பண்ணு கர்ணா, ப்ளீஸ் கர்ணா, ஏதாவது பண்ணு. நான் பார்த்துக்கிறேன். இந்த வந்துடுறேன். அச்சோ, இதை வச்சு அந்த இந்து கதையை முடிக்கலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் அந்த கொடி அருந்து விழுந்துருச்சு. சொல்லுங்க. டேய், அண்ணே. என்னடா நடக்குது? இந்திய அப்புறம் இங்கே வந்தா நீ அவளை வீட்டில் அடைச்சி வச்சுக்கணும் சொன்ன. நீ கவலைப்படாதண்ணே. அவ இந்த போட்டியில கலந்துக்கிட்டா மட்டும் ஜெயிச்சிட முடியுமா என்ன? அவளை ஜெயிக்க விட மாட்டேனே. கழட்டுங்க இதை. தேவர், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. எக்காரணத்தை கொண்டும் அவ இந்த போட்டியில் ஜெயிச்சிடக்கூடாது. அண்ணே, அதை நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஓகே தானே? ஒன்றும் இல்லை.